விளையாட்டு வீரர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அபவுட் மைசெல்ஃப் எம்வி சதீஷ். நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நான் ஒரு நேஷனல் பிளேயர். விளையாட்டு போட்டியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈடுபாடில் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் 2000 நேஷனல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப்பு. நான் லீகல் சர்வீஸில் போனனால என்னால் அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே வர முடியல. ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆஸ் அ பேரண்டாக என்னுடைய மகள் SS வர்ஷா அவர்கள் இதில் ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி பாக்ஸிங்குள்ளே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வரேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. இந்த மாணவர்கள், இந்த விளையாட்டு வீரர்கள், இந்த மாணவர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றதை நான் பார்க்கும் பொழுது ஒரு பேரண்டா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா என்னால் இதை தாங்கிக்கவே முடியல. அதனால இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் பிரஸ் மீட் பண்றது கூடவே கூடாதுன்னு எல்லா சைட்ல இருந்து அப்ஜெக்ஷன். இதை நீங்க வெளியே சொல்லக்கூடாது. அதாவது அதிகாரத்தை யூஸ் பண்ணி என்ன ரவுடி செட் வச்சு மிரட்டியோ, அபிஷியல்ஸ் என்ன மிரட்டியோ, அது மட்டும் இல்லாமல் காவல்துறைகள் இதில் போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை பல விதமா இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் நான் அதை பத்திலாம் கவலைப்படல. நம்ம இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படுவோம். அதனால எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. மக்களா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நியாயம் நடக்கல அப்படின்னா நியாயத்துக்காக போராடுறதுக்கு இந்த வழக்கறிஞர் சமுதாயம் எப்பவுமே இருக்கும். அதனால நாங்கெல்லாம் அம்பேத்கர் அவர்களுடைய ஐடியல் அண்ட் பிலாசபியை ஃபாலோ பண்றவங்க. அதனால எந்த நியாயத்தையும் எந்த இடத்துலையும் ஆணித்தனமா கேட்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல என்னன்னா ஒரு முதல் விஷயம், இது சிஎம் டிராஃபி நடத்துறீங்க. சிஎம் டிராஃபி நடத்துறீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும்ன்றதை சொல்றேன். அதாவது இந்த ஃபயர் சர்வீஸ் வேணும், ஆம்புலன்ஸ் வேணும், நல்ல ஒரு மெடிக்கல் எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் வேணும். இது மட்டும் இல்லாம ப்ரொவிஷன், வர குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு உடனடியா தண்ணி தேவை, குடிக்க தண்ணி தேவை, ஏதாவது ஒரு சிற்றுண்டி தேவை. இது மட்டும் இல்லாம நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த ஃபேனு, அந்த கூலரு, அந்த ஏசி, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவை. இங்க இருக்கிற டாப் SEAT அபிஷியல்ஸ்ல கேட்கும்போது எனக்கு ஃபண்டு ஒதுக்கல சார், அதனால ஏசி ஓடல சார். எங்க கிட்ட ஃபண்ட் இல்ல சார், அதனால ஃபேன் ஓடல சார். எங்க கிட்ட ஃபண்டே இல்ல சார், நான் என்ன சார் பண்றது? அப்ப எப்படியா 38 கோடி ரூபாய் எப்படியா நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறீங்க? எங்களுடைய பணம் யாது, மாணவர்களுடைய பணம் யாது, மக்களுடைய பணம் யாது, வரி பணம் யாது? இந்த பணத்தை எப்படி கொடுக்குறீங்க? நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம் தான், கொடுங்க. பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை. நீங்க 1ஆம் தேதி 2ஆம் தேதி ST டீட்டெயில் என்ன சொன்னேன்ல, 1ஆம் தேதி 2ஆம் தேதி நீ மாணவர்களுக்கு பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்துறேன்னு சொன்ன. 1ஆம் தேதி நீ வர வச்ச, காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சார். தப்பா நினைக்காதீங்க, பிரஸ் பீப்புள்ஸ்ல ஒன்று கேட்கறேன், நீங்க உள்ள போனீங்களா சார்? நீங்க யாராவது உள்ள போனீங்களா சார்? 10 நிமிஷத்துக்கு மேல உள்ள நிக்க முடியாது சார். அப்படியே ஒரு ஜெயில போட்டு அடைச்சு, ஜெயில கூட ஃபேன் இருக்கும் சார், இங்க ஃபேன் இல்ல சார். எவ்வளவு பெரிய இது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு வர சார். முதலமைச்சருக்கு இது தெரியுமான்றது தெரியல சார். சார் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் சார் வெளியில. இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம். உங்களை நான் பிரஷர் பண்ண விரும்பல. ஆனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்த தொகுதியுடைய அமைச்சர் டெபுட்டி சிஎம் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன சார் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு? ஒரு நாளாவது உள்ள பார்த்தாரா சார்? சார் உங்களால 10 நிமிஷம் உள்ள இருக்க முடியுமா சார்? ஏழை குழந்தைங்க ரிமோட் வருதுங்க, தலையில துண்டை போட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்குங்க. ஏன்னா உள்ள போக முடியல. 10 நிமிஷத்துல எனர்ஜி டவுன் ஆயிடும். எப்படி சார் அவங்க ஸ்டேஜ்ல ஏறி ரிங்ல ஃபைட் பண்ண முடியும்? சார் சொல்லுங்க சார், எப்படி சார் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது சார். இங்க யார் சார் ரிங் அபிஷியல்? யார் சார் இங்க ஷெட்யூல் பண்றது? யார் சார் அபிஷியல்ஸ்? எவனுமே சர்டிஃபைடு கிடையாது. இந்த STATல நான் எழுதி தரேன் சார், போட்டோ எவிடன்ஸோட தரேன் சார். சார் பிரஸ் மீட் பிரஸ் கிளப்ல வச்சிருக்கேன் சார் சனிக்கிழமை. டீடைல்டா எந்தெந்த அசோசியேஷன் ஃபோர்ஜ் பண்ணிருக்கு, எந்தெந்த அசோசியேஷன் தவறு பண்ணிருக்கு நான் சொல்றேன் சார். உங்களுக்கு எனக்கு அந்த துணிச்சல் தைரியம் அந்த இறைவன் கொடுத்திருக்கிறார் சார். எனக்கு எதை பத்தி